ஒரு பொது அறிவு கேள்வி. இப்ப நம்ம கிளாஸுக்கு ஆண்டவன் திடீர்னு வந்தா அவர்கிட்ட என்ன ஒண்ணுன்னு கேப்பீங்க? எந்திரி, நீ என்ன ஒண்ணுன்னு கேப்ப? இது எங்க அப்பா ஒரு உதவாக்குற 50-60 கேட்டா உதைக்க வர்றாரு. ஆண்டவனை பார்த்தனா கைமாத்தா 500 ரூபாய் கொடும்பேன். இப்படி அல்பத்தனமா கேட்கவே கூடாது. நான் என்ன ஒண்ணுன்னு கேப்பேன் தெரியுமா? எனக்கு நல்ல அறிவை கொடு, நல்ல சகவாசத்தை கொடு, நல்ல புத்தியை கொடுன்னு கேட்பேன். யார் யாருக்கு எது எது இல்லையோ அதான் கடவுள்கிட்ட கேட்பாங்க. இவங்களுக்கு இல்லாத இவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு இல்லாத நீங்க கேக்குறீங்க. ஆண்டவன் வரவே வேண்டாம். The four definitions of economics are wealth definition by Adam Smith, welfare definition by Marshall, scarcity definition by Leonard Robbins. எங்க போறாங்க? ஆண்டவனை பார்க்க போறான். நாம எகனாமிக்ஸ பாப்போம். என்னங்க கண்ணா, நேத்து பிக்னிக்ல கன் பாயிண்ட்ல முத்த வாங்குறீங்களா? முகமுடி போட்டுட்டு. அது வந்துங்க फ्रेंड्स எல்லாம் சேர்ந்து என்ன? பயப்படாதீங்க, கோவம்லாம் நேத்தோட போயிடுச்சு. நிஜமாவா? உங்க குறும்பு, சுறுசுறுப்பு, துருதுருப்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதெல்லாம்? அதான் உங்க குறும்பு, சுறுசுறுப்பு, துருதுருப்பு அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பீலா இருக்கு. நேச்சுரலி. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நீங்க என்ன லவ் பண்றீங்க? சர்ட்டன்லி. புடிங்க. ஃபாலோ மீ. நான் சொல்றதெல்லாம் செய்வீங்களா? ஓஎஸ். அண்ணா, இது போட்டு நடந்து காட்டுங்க பார்க்கலாம். இது போட்டு நடந்தா லவ் பண்ணுவியா? ஓ ஷூர். இது உப்பியே. இங்க வேற யாரும் இல்லையே. உங்களுக்கு கண்ணு தெரியலையா? காரிடார்லாம் காலியா தானே இருக்கு. கரெக்ட். இத போட்டு நடக்கிறது என்ன? உனக்கா அவனா கண்ணத்துல அடிச்சுப்பேன். ஷூ சைஸ் கரெக்ட்டா இருக்கா? ஏய், ஜன்னலாம் புடிச்ச லவ் பண்ண மாட்டேப்பா. இல்ல பாருங்க, அது சசி. ஐயோ பா, பாட்டானா ஒரு பாடு யாது, நீ புடவை கட்டணும், பொட்டு வைக்கணும், ஜாக்கெட் போடணும். ஓ ஜீசஸ் forgive him, forgive him. என்ன பாடுவது? அனு, இந்த வருஷம் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல உன் டான்ஸ் தான் ஹைலைட்டா இருக்கணும். என்ன, நம்ம காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். புரியுதா? தாம் திதா தை ததை 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 தாம் திதா தை ததை. சலங்கை ஒலி நின்று விட்டது. என்னம்மா கண்ணு, ஆட்டத்தை நிறுத்திட்ட? நாளைக்கு ப்ரோகிராமுக்கு என்ன மாதிரி நூத்துக்கணக்கான அழகான இளைஞர்கள் வருவாங்க. அவங்க முன்னாடி எப்படி ஆட போறாங்க? அத பாரு, நாங்க என்ன கலடா பண்ண வந்திருக்கோம். பம்பளி மாசே நவரே, நாங்கள் ரசிகர்கள், நீ சகோதரி. அவனுக்கு என் மச்சான் இப்படி வா, நீ ஆடுமா. குத்துச்சண்டைக்கு வர மாதிரி வர்றா. நிறுத்து, பயந்துருவேன் பாத்தியா? ஆட மாட்டேனா? ஃபூல்ஸ். நீங்க வாசிங்க சார். ஆடு அனு, ஆடு. உன்னுடைய ஆட்டத்தை காண நாங்கள் ஆடோடி வந்திருக்கின்றோம். எங்களை ஏமாற்றி விடாதே, எப்படியாவது ஆடி விடு. பிரேக் ஆயில் என்றும் பார்க்காமல் பிரேக் இல்லாமல் விழுந்து விட்டாயே. சாந்து ஆட மறுக்கிறாள். அது கூடாது அண்ணே, நம்ம ஐட்டத்தை எடுத்து விட்டு சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அங்க வந்து என்னங்கன்னா பாத்துறாத. கவலைப்படாத, அசத்திடுறேன். இது உனக்கு, இது அவனுக்கு. பேரை மறந்துடாத சசி. நான் வரேன், நீ கரெக்டா வந்துரு. நாளைக்கு எக்ஸாமினேஷன், இன்னைக்கு சந்தேகமா? உட்காரு, நீ உருப்படவே மாட்டேன். இவர்கிட்ட படிக்கிறல்ல. இவனை விடுங்க, நீங்க நல்லா படிக்கணும், பாஸ் பண்ணணும், நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அப்புறம் முக்கியமான பாருப்பா, சசி போனோம். எங்க கீது சசி? இந்தாப்பா சசி, நான் தொழில ரொம்ப கறிட்டு ராத்திரி ஊட்டாண்ட வந்திய துட்டு குட்டிய பாக்கி துட்டு வாங்கினியா? நீ பாட்டுக்கு துண்டா காணும் துணியா காணும் ஓடி வந்துட்ட. எனக்கும் ராத்திரி தூக்க கலக்கம். இந்தாப்பா, அதன் கையில பாக்கி துட்ட கொடுத்துரு. அடிக்கடி ஊட்டாண்ட வந்துட்டு போ. பத்தா கம் ஹியர். வந்துட்டு போச்சே பொண்ணு, அது அட்ரஸ் என்னடா? ஏய் சசி, அங்க பாரு. எனக்கு இந்த மாதிரி மோட்டார் பைக்ல அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். காத்து நம்ம மேல மோதணும், ஸ்பீட்ல பைக் அப்படியே பறக்கணும், நமக்கு மனசுக்கு பிடிச்சவன அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு பைக்ல போயிட்டே இருக்கணும். அது ஜாலியா வேற. ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். உனக்கு பைக் ஓட்ட தெரியும்ல? அது கேட்காமலே உன்னை லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேனா? தெரியும் மாவா. சோழாவர ரேஸ்ல ஐயா தான் 3 வருஷமா ஃபர்ஸ்ட். அதானே பார்த்தேன்.
இல்லனா நம்ம காதலியே கேன்சல் பண்ணிருப்பேன். ஆமா, ஒரு நாள் கூட நான் உன்னை பைக்ல பார்த்ததே இல்லையே. பார்த்ததுல நாளைக்கே பாரு, அசத்திடுறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். காதலிட்ட போய் சொல்லிட்டேன் சார். கடவுள் மாதிரி சார் நீங்க. 1 ஹவர்ல அர்ஜென்ட்டா பைக் ஓட்ட கத்துக்கணும் சார். அனு, சசி, என்னாச்சு? என்ன இதெல்லாம்? பைக்ல வரணும். நல்லா பைக்ல வந்துட்ட. பக்கத்துல இருக்க காக்கி பார்ட்டி யாருன்னு பாக்குறியா? என் டிரைவர். இந்த மெட்ராஸ் சிட்டிலேயே பைக்குக்கு சம்பளம் கொடுத்து டிரைவர் வச்சிருக்கிறது நான் ஒத்தம் தான் நினைக்கிறேன். பைக் ஓட தெரியும்னு சொன்ன பொய்க்கு கடவுளா கொடுத்த தண்டனை. இன்னும் போய் தானே. காதல இதெல்லாம் சகஜம், அட்ஜஸ்ட் பண்ணி கூடாதா? 2 கியர் வரைக்கும் கத்துட்டேன். இன்னும் 3, 4 ரிவர்ஸ் கியர் தான் பாக்கி. நாளைக்கே தான் என்னையா அவசரம் கொடுக்க 6 அடிச்சு கூப்பிடுறான் அடுத்த ஆக்சிடென்ட்டுக்கு. பாரு, ஆட்டுக்குட்டி முட்டு இட்டு. நாளைக்கு வரேன். டிரைவர் நேரா அப்போலோ போப்பா. सारे जहां की अच्छा ताना मारा என்ன அடிக்கலாம் அழுதுட்டு இருக்க? சேம் சேம் பப்பி சேம். என்னடா ஸ்கூல்ல பையனை விட்டு வரியா? அடைக்கலாம். பிரஸ்ஸுக்கு முதலாளி நீயே மூக்கால் அழுவலாமா? நான் ஒரு கனவு கண்டு அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன்டா. கனவு கண்டியா? அடைக்கலாம். நீ என்ன பத்தி கண்ட கனவு அப்படியே பலிச்சிருச்சு. புதையல் கடிச்சிடுச்சா? என்ன விரியல் கடிச்சிச்சா? புதையல்ல தங்கமா வைரமா ஈயமா ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு ஓலைச்சுவடி. டேய், பேசாம ட்ரெஸ் அவுத்து போட்டு ஜோசியம் பாக்குற வேலையை பாடுறா. மார்னிங் முதலாளி. டேய், நீ பிரஸ்ல ஒழுங்கா வேலை செய்யறதுன்னா செய்யு, இல்ல வீட்டுல பேனா புடிச்சிட்டு கதை எழுது. கதை எழுதுறேன் டெய்லி லேட்டு. நீ எல்லாம் ஒரு எழுத்தாள. முதலாளி உங்களை கும்பிடுறேன். நீங்க முதலாளிங்கிறதுக்காக உங்களை கும்பிடல. நீங்க என்ன பத்தி கண்ட கனவு அப்படியே பலிச்சிருச்சு. உன் பொண்டாட்டிக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சா? சம்சாரத்துக்கு பொன் குழந்தை தான், மச்சிரிச்சுக்கு ஆண் குழந்தை. போடா. அடைக்கலாம். நீ காண்ற கனவெல்லாம் அப்படியே பலிக்குது. there is a special power. டேய், சும்மா வெறுப்பேத்தாதடா. நானே ஹோட்டல்ல மாவாட்டுற மாதிரி கனவு கண்டேன். அது எங்க பழிச்சிட்ட போதோன்னு பயமா இருக்கு. என்ன அடைக்கல பயப்படுற? நீ கனவு சாஸ்திரம் படிச்சதே இல்லையா? கனவு எப்பவுமே காண்றவங்களுக்கு பலிக்காது, அடுத்தவங்களுக்கு தான் பலிக்கும். என்ன நம்பு. தோசை என்ன ஒரு 5 ரூபா இருக்குமா? 500 ரூபா எடுத்து ஹோட்டல் போ. நீ மாவாட்டுறியா, உன் கனவு பலிக்குதா, என்ன ஏதுன்னு பாத்துருவோம். அப்படிங்கிற இப்போ டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். அப்புறம் என்ன பத்தி வேற எந்த கனவு கொண்டாலும் பயப்பட வேண்டியதில்ல. பாரு, நான் இப்போ நேரா ஹோட்டலுக்கு போறேன். இந்தாங்க 500 ரூபாய். எதுக்கு? நான் உங்க ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட போறேன். இந்த ஹோட்டல் கட்டி ரிப்பன் வெட்டி பரோட்டா தட்டின நாள்ல இருந்து யாருக்கிட்டையும் முன்பணம் வாங்கினதில்ல. சாரி சார், என் கனவோட விளையாடாதீங்க சார். பிடிங்க சார். எதுக்கு சார் பயப்படுறீங்க? அதான் அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களே, என்ஜாய், போய் சாப்பிடுங்க. இது வலியது. உன் பேர் என்ன? வடிவேலு. வா வடிவேலு. வடிவேலு, பணம் எல்லாம் இருக்கு. ஐயோ, என் கனவு பலிச்சிடுச்சே. சார், இது உங்க பர்சனா பாருங்க. 6 படி விழுந்துரா. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடாது. நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு வெயிட் பண்ணியா? ஒரு நிமிஷம் கடவுளை தியானம் பண்ணு. ஆண்டவனியா, ஆண்டவா இவர் 5 10 கொடுக்கணும். 5 10 எதுக்குடா? அண்டாவோட தரேன். ஏன்பா நீ கணக்குல வீக்கா? யார பார்த்து சார் கணக்குல வீக்கான்னு கேக்குறீங்க? எஸ்எல்சில கூட கணக்கு தவிர பாக்கி சப்ஜெக்ட்ல தான் நான் ஃபெயில். கணக்குல எவ்வளவு மார்க்கு? அந்த பரீட்சைக்கு தான் நான் போலியே. நீங்க எம்எல்ஏவா? என்னால நம்பவே முடியலையே. அதுக்காக நாங்க என்ன கண்டக்டர் டிரைவர் மாதிரி பேட்ஜா குத்திக்க முடியும்? நம்ப மாட்டியா? ஓய், இப்ப நம்புறேங்க. என்ன பார்க்கும்போது
என் பையன் மாதிரியே இருக்கு. அம்மா அதே குரல், அம்மா மறுபடியும் அதே குரல். ரெண்டுமே நான் தான் சொன்னேன், அதான் அப்படி இருக்கு. நீ முதல்ல மதுரைக்கு போற. அங்க என் ஃப்ரெண்ட் ராமசாமி இருக்கான். அவங்கிட்ட உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். ஏய், அவனுக்கு குழந்தை கிடையாதுடா. உன்னை தான் குழந்தை மாதிரி பார்த்து பாண்டா. புறப்படு. ராமசாமிக்கு குழந்தை கிடையாதா? ஆமா. அப்ப நான் மதுரைக்கு போல. அதனால உனக்கு என்னடா? நான் மதுரைக்கு போன வேளை அந்த ராமசாமி குழந்தை பிறந்தா பழி என் மேல வரும்ல. மகாதேவா, என்ன முதலாளி? இந்த இத அப்படி உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டா முதல்ல இடத்த காலி பண்ண. எதுக்கு? நான் என்ன தப்பு பண்ண? நீ ஒண்ணு தப்பு பண்ணலடா, நான் தாண்டா கனவு கண்ட. நீ என்ன நடு ரோட்ல பப்ளிக்ல அடிக்கிற மாதிரி. இது எனக்கு தேவையாடா? முதலாளி, என்ன வார்த்தை சொன்னீங்க முதலாளி? நீங்க தெய்வம் மாதிரி முதலாளி. சோறு போற உங்களை நான் அடிப்பேனா? என்ன வார்த்தை சொன்னீங்க முதலாளி? ஐயோ முதலாளி, அதெல்லாம் கிடையாது. சொன்னதான். முதல்ல நீ பணத்தை எடுத்து கிளம்பு. முதலாளி, செருப்பு சின்னதுங்கிறதுக்காக காலியா வெட்டுறீங்களா முதலாளி? பெரிய செருப்பா வாங்க முதலாளி. எதுக்கு ஒண்ணு அடிக்கிறதுக்கா? என்னடா சொல்ல வர்ற? முதலாளி, நம்ம ஒருத்தர் பாத்துக்கிட்டே தான் ப்ராப்ளம். அவன் கல்லையே பல்ல. என்னையே வேலை விட்டு அனுப்புறீங்க? ஒரு மாசம் லீவ் விட்டு அனுப்புங்க. அப்படிங்கிற அதுலயும் பாயிண்ட் இருக்கு. 1 month holiday, enjoy. அட்வான்ஸா வச்சுக்கிறேன். ஜீசஸ், தயவு செஞ்சு இந்த கனவு மட்டும் பலிக்க கூடாது. பணம் போட போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்னங்க? 10:35. தேங்க்ஸ். தலைவா, மணி என்னாச்சு? 10:36. நன்றி தலைவா. மணி என்னாச்சு தம்பி? ஏன் ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சா? ஆமா, ஆபீஸுக்கு தான். சோத்து கூட எடுத்துக்கிட்டு போணுமே. 10:37. டைம் என்னங்க? ஏன் உங்ககிட்ட வாட்ச் இல்லையா? என் வாட்ச ஏட்டைய கட்டிட்டு போயிருக்காரு. செட்டப்பா. 10:39ங்க. இனிமே எந்த பைய என்கிட்ட டைம் கேக்குறான்னு நானும் பாத்துறேன். சார், டைம் என்ன சார்? நான் வாட்சை கட்டல பாத்தீங்களா? பரவாயில்ல சார், உத்தேசமாவது சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், எப்படியா டைம் சொல்லுங்க சார். சூரியனை பார்த்தாவது டைம் சொல்லுங்க சார். சார், நீ எப்படா ஐஜி ஆவ? சீக்கிரமா ஆயிடுவேன். பார்ட்டிகள் மாட்டாமையா போயிடும். அங்க என்ன கும்பல்? லேக்கி வைக்கிறாங்களா? அண்ணனுக்கு அண்ணன் வா. ஏன்பா அங்க என்னப்பா கூட்டம்? பட்ட பகல்ல யாரோ அருவாளை வச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். அதான் அடிக்கிறாங்க. அண்ணே, நீங்க போலீஸ் 2 சாத் சாத்துங்க. சாத்துறதுக்கு அதான கதவா? போலீஸ் நீதான்டா. தொப்பி இந்தா தடி புடி. ஒத்துவடா. ஐயோ, எவன்டா ஐயோ, அருவாளை எடுத்து ஐயோ, அடிக்கிறது? ஐயோ, வெந்துடா. ஐயோ. போடா. அதான்டா போலீஸ். ஐயோ, ஆ? ஐயோ. முதலாளி, நீங்களா என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. ஏண்டா அட்வான்ஸ் வாங்கினது இப்படி அடிக்கிறதுக்கு தானா? கனவுதான் பலிக்கும்னு சொன்னனே. காட்டாதீங்க, அத காட்டாதீங்க. ஐயோ, தயவு செய்து அத காட்டாதீங்க. ஐயோ, ஐயோ, அடிக்காதீங்க. ஐயோ, ஐயோ. முதலாளி, முதலாளி. ஐயோ, என்னாச்சு முதலாளி? டேய், என்ன பேண்ட கழட்டி அண்டர்வேரோட முட்டிக்கு முட்டி தட்டுறாங்கடா போலீஸ்காரங்க. கனவு பலிக்க போகுதே, நான் என்ன செய்வேன்? ஊரெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரேடு, பிரஸ் கணக்குல ஒரு ஏகப்பட்ட குளறுபடி. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா. அனாவசியமா கனவோட விளையாடாதீங்க. பேசாம ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தலைமறை ஆயிடுங்க. ஒரு தப்பும் பண்ணாத உங்களை எந்த போலீஸ் அடிக்குது பார்க்கலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? புரசவாக்கம் இன்பம் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல விபச்சாரம் நடக்குது. நீங்க உடனே வந்தீங்கன்னா பிடிக்கலாம். वस्तावैया रामैया वस्तावैया मैंने दिल तुझको दिया, मैंने दिल तुझको दिया, रामैया वस्तावैया. லாக் பண்ணிட்டேன். இன்னைக்கு எங்கேயும் வெளியே போக போறதில்ல. என் கனவு எப்படி பலிக்குதுன்னு பாத்துறேன். கனவே, உனக்காச்சு எனக்காச்சு. போலீஸாவது என்ன அடிக்கிறதாவது அதையும் நான் பாத்துறேன். லாரரரி லரர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 ர
அடைக்கலாம், இருந்தாலும் உனக்கு ரொம்ப பயம்டா. என்னடா இது? ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் படம் மாதிரி இங்க டொக்கு டொக்குன்னு சத்தம் கேக்குது. யாருமா நீ பாத்ரூம் ஃபுல்லா அடிச்சுக்கு நிக்கிற? இன்னும் ஏன் மாமனை கண்டுக்கின்னு வரேன்னு சொல்லி பாத்ரூம்ல வச்சு பூட்டிக்கின்னு பூட்ட? ஏம்மா அது நான் இல்ல, நான் இப்பதான் உள்ள வந்தேன். அதெல்லாம் முடியாது, நீ தப்பிக்க பாக்காத. நானும் மூஞ்சிய பாக்கல, கிட்டத்தட்ட உன்ன மாதிரிதான். மரியாதையா துட்ட கொடு, அப்படி இல்ல
ஊரை கூட்டி மானத்தை வாங்கிடுவேன். ஏய் அடைக்கலாம், பாதி கனவு பழிச்சிட்ட மாதிரி தெரியுதுடா. முதல்ல காசு கொடுத்து அவளை வெளியே துரத்துறா. யூ ஆர் இன் டேஞ்சரஸ் பொசிஷன். இவ்வளவுதாமா இருக்கு. யோ நீயும் அந்த ஆள் இல்லைங்கிற, நானும் கை நீட்டி காசு வாங்கிட்டேன், கட்டிக்க. அதான் நம்ம பாலிசி. ஏமா உன் பாலிசி என்னமோ நல்ல பாலிசியா தான் இருக்குது. தயவு செய்து ஐ மீன் டேஞ்சரஸ் பொசிஷன், நீ முதல்ல வெளியே போயிடு. ஐயோ ஐயோ போலீஸ். ஏய் அவளை அரெஸ்ட் பண்ணு. மாமூல் வாங்குற பழக்கம் இல்லையா? ஏய் இல்லைங்க. விபச்சாரத்துக்கு உடனே இருந்துட்டு நான் இல்லங்கறியா? ஏந்திரியா? என்னங்கடி கிட்டலா பண்றீங்க? நான் எங்கடி விபச்சாரத்துக்கு உடனே இருந்தேன்? என்னங்க டியா? அவளை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். நடைய ஸ்டேஷனுக்கு. அடைக்கலாம். உன் கனவு பழிச்சிடுச்சுடா. அட பாவி. ஐயோ ஏண்டி அவளை அடிச்ச? ஐயோ ஏண்டி அவளை அடிச்ச? ஐயோ ஏய் ஏண்டி ஆளாளுக்கு போட்டு அவனை அடிக்கிறீங்க? மேடம் அவன் என்ன கேட்டான்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க. அப்படி என்ன கேட்டான்? பேண்ட் எங்கே அவுப்பீங்களா ஸ்டேஷன்ல போய் அவுப்பீங்களான்னு கேக்குறான். ஐயோ இன்ஸ்பெக்டர் அம்மா, நான் அண்டர்வேரோட போலீஸ்ல அடி வாங்குற மாதிரி கனவு கட்டம்மா. அதாம்மா அப்படி கேட்டேன். எங்க அவுப்பீங்கன்னு கேட்டது உங்க பேண்ட் இல்லம்மா, என் பேண்டம்மா. ஐயோ